இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம். நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூரில் மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினந்தோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்கு. அந்நியார் தலைமையில் எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்கள் பலம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்கள் அறிவிப்பு வரும். அதான் சொல்கிறேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். கூட்டணி பேசியிருக்கேன். அவரும் எனிமே இல்லையே விஜய் அண்ணன் தானே. இல்லைங்க, நாங்கள் அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜய் அண்ணன் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதே முதல் முறை அவரை நான் சந்தித்தது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தரப்பான கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்கள் எதுவும் பேசுனதில்லை. நிச்சயம் கேப்டன் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்குது. கேப்டன் இல்லாமல் முதல் சட்டமன்றம் இருக்குன்ட்டு. ஆனால் அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்கள் ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போகிற 2027 எங்கள் அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்கள் அவர் பொறுப்பாதல் நாங்கள் கொடுப்போம். எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால் என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்லை நான் சொல்லி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்கள் அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையாக ஏற்றுக்கிறேன். அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துகிறேன். ஆனால் அனுபவம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆள். அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவரோட கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்றைக்கு விஜய் பிரபல நாங்கள் வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். இல்லை, நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. எல்லாமே சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணணும். அதுக்கான அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போகிறதில்லை. ஆனால் நான் அதை சொல்லி எதுவும் இல்லை. உங்கள் பிசினஸை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம். நன்றி.